வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோ. முதலமைச்சருடன் கை குலுக்கியும் செல்ஃபி எடுத்தும் மக்கள் மகிழ்ச்சி. அதிமுக ஏற்கனவே ஒழிந்து கொண்டிருக்கிற கட்சி, அதனை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி ஒழித்துவிட்டார். இபிஎஸ்ஐ நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை, உதிரியாக பார்க்கிறோம் என அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். எதிரிகளே இல்லை, நான் தான் எதிரி என்கிறார். அவரை நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை, உதிரியாகத்தான் பார்க்கின்றோம். அவர் தலைமை ஏற்ற பிறகு தொடர்ந்து தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பரிசு என்னவென்றால் தோல்விதான். எங்கள் கழகத் தலைவர் அவர் தலைவராக அவர் முன்னின்று தேர்தலை சந்தித்த பிறகு அவருக்கு தமிழக மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற பரிசு வெற்றி. ஆகவே 2026ஆம் ஆண்டு நிச்சயம் 200 அல்ல, 200ஐ தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கின்ற இந்த மதசார்பற்ற கூட்டணி வெல்லும். இதை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. தமிழகம் முழுவதும் 8,21,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். பதினொன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்றும் பதிவு. நாகையில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். நம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளுமாறு அறிவுரை. பொதுத் தேர்வினை துணிவுடன் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு தேர்வில் வெற்றி பெற்று வாழ்வில் சிகரம் தொட வேண்டும். பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் முதலில் தேசிய கீதத்தை பாட வைத்து வழக்கத்தை மாற்றிய ஆளுநர் ஆர்.என். ரவி. தமிழகத்தில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என அரசு தெரிவித்த நிலையில் விதிகளை மாற்றியதால் சர்ச்சை. ஆடு நடைகிறதே என்று ஓநாய் எழுத கதையாக தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை குறித்து பேசியிருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி என முதலமைச்சர் விளாசல். பாஜக கூட்டணி ஆட்சி செய்யும் மாநிலங்கள் எத்தனை வட இந்திய மொழிகளை பள்ளிகளில் கற்றுத் தருகிறார்கள் என்றும் கேள்வி. தான் ஓ. பன்னீர்செல்வம் எம்எல்ஏ. ஆனால் நான் 1989ஆம் ஆண்டிலேயே எம்எல்ஏ. அதிமுகவில் நான் தான் சீனியர் என ஓ. பன்னீர்செல்வத்தை விளாசிய எடப்பாடி பழனிசாமி. சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க எம்பிக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் 1998 நாடாளுமன்ற எங்களை விட்டு போக வேண்டாம் என எவ்வளவோ கெஞ்சியும் கேட்கவில்லை. நீங்களா போயிட்டு எங்கள் மீது பழி சுமத்தி பயன் இல்லை. முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றதும் தர்மயுத்தம் நடத்த சென்றவர் ஓபிஎஸ் எனவும் எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. எவ்வளவோ கெஞ்சு பார்த்தோம், எங்களை விட்டு போகாதீங்க, நீங்களா போனீங்க. அதுக்கு நாங்க என்ன காரணம்? எங்க மேல பழி சுமத்தி பிரயோஜனம் இல்ல. கடந்த காலத்தை எண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசங்கிறீங்க. 89ல இதே மாவட்டத்துல ஓடியில அம்மா நின்னாங்கல்ல, அப்ப யாருக்கு வேலை செஞ்ச? உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. நீங்க இந்த மண்ணில பிறந்தவங்க தானே. நீங்க எல்லாம் கட்சியில் விட்டு அதிமுக ரத்தம் ஓடுதுல்ல, அதிமுக ரத்தம் ஓடுதுல. அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க? யாருக்கு வேலை செஞ்சாரு? யாருக்கு வேலை செஞ்சாரு?
அரசு டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாயை உறிஞ்சுகிறது திமுக குடும்பம். இப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையா என எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. தமிழகத்தில் ஹிந்தி மொழியை திணிக்க முடியாது, எப்போதும் இருமொழி கொள்கைதான் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். ஹிந்தியை குறுக்கு வழியில் திணிக்க முயற்சிக்கும் மத்திய அரசு மிரட்டினால் பயப்பட நாங்கள் அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ அல்ல என விளாசல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே ஆண்டு கொண்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்ல, நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த ஒன்றிய அரசு உணர வேண்டும். தேர்தலுக்கான திமுகவின் ஆயுதம்தான் மொழிப்போர் என பாமக தலைவர் அன்புமணி சாடல். ஹிந்தி திணிப்பு வேண்டாம் என கூறும் முதலமைச்சர் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செய்தார் எனவும் கேள்வி. எலெக்ஷன் வந்துருச்சு, இது ஒரு கையில் ஒரு ஆயுதம் உங்களுக்கு. ஹிந்தி போர், 2வது போர், 3வது போர், மொழி போர், இந்த போர் அந்த போர்னு சொல்லிட்டு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு இன்னும் 2 மாதங்களில் 1000 ரூபாய் வழங்க ஏற்பாடு. தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. பேசும்போது ஒரு கோரிக்கை வச்சார், 2 பேருமே சொன்னாங்க, எங்களுடைய தொகுதியில சில பெண்களுக்கு விடுபட்டு போயிருக்கிறேன். நிச்சயமா சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன். நிச்சயம் இன்னும் 2-3 மாதங்கள்ல அதெல்லாம் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும். என் வழக்கை திமுக கையில் எடுத்தால் கூட ஒன்றும் செய்ய முடியாது. சீமானின் வழக்கை திமுக கையில் எடுத்தால் வேறு மாதிரி இருக்கும் என்ற அமைச்சர் ரகுபதி கருத்துக்கு சீமான் பதில். ஒன்னும் புடுங்க கூட முடியாது கையில் எடுத்து. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு செத்த பாம்பு, அவரின் கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. பதில் சொல்ற அளவுக்கு நான் கேவலமானவில்லை. அதுல யாரு செல்லூர் ராஜா? செல்லூர் ராஜு செத்த பாம்புக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? பணம் பறிப்பதற்காக நடிகை விஜயலட்சுமி தன்னை பிளாக்மெயில் செய்வதாக சீமான் குற்றச்சாட்டு. கண்ணியம் காக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 15 ஆண்டுகளாக வாய் திறக்கவில்லை என்றும் ஆவேசம். ஒவ்வொருத்தரும் இடைமறிச்சு ஆங்கிலத்தில் பிளாக்மெயில்ங்கிறோம்ல, இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேர் என்ன சொல்வீங்க? நான் சொன்னது தப்பு, நீங்க சொல்லுங்க. பேர் என்ன வைப்பீங்க சொல்லுங்க. அப்புறம் என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றது காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக. அதை எப்படி ஏற்கிறது? மானங்கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும்? மானத்துக்காக உயிரை விட்டா இனத்தின் கூட்டத்தில் வந்தவன் நான் எப்படி பேசுறேன்? நடிகை விஜயலட்சுமி வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழக மீனவர்களை கடத்தல்காரர்கள் என விமர்சித்த அண்ணாமலைக்கு மீனவர்கள் கடும் கண்டனம். அண்ணாமலை கருத்தை திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கொச்சைப்படுத்துற வகையில ராமநாதபுரத்துல ஒரு செய்தி கொடுத்திருக்காரு. மீனவர்கள் எல்லாம் கடத்தல் பண்றதுனால இலங்கை கடற்படை சிறைப்படுத்திருக்காங்க. இதுவரை 550 படகுகள் பிடிச்சிருக்காங்க. ஒரு படகாவது ஒரு கஞ்சா இருந்தோ போதைப் பொருள் இருந்தோ பிடிச்சிருப்பாங்களா? எல்லா படகு மேலையும் எல்லை தாண்டி வந்ததுதான் ஒரு வழக்கு. அதனால உடனடியாக ஒரு பிரஸ் மீட் போட்டு அண்ணாமலை அவர்கள் அவர் கொடுத்த அந்த செய்தியை வாபஸ் வாங்கணும். மீனவர் மீது அவரு தான் கொடுத்த செய்தியை இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டம். இன்று திருவோடு ஏந்தியும் நாளை தீக்குளிக்கும் போராட்டமும் நடத்தப்படும் என மீனவ அமைப்புகள் அறிவிப்பு.
தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற அரசு போக்குவரத்து துறை முடிவு. 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அனுமதி.